வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கி 12 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மாசி மாத கொடியேற்றத்தை தொடர்ந்து அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. அதற்கு பிறகு 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் அதிகாலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் கோவில் செப்பு கொடிமரத்தில் மாசி மாத திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. அதற்கு பிறகு கொடிமரத்திற்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் அலங்காரமாகி மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்றது. போல மாசி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 10ஆம் நாள் தேரோட்டம் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று காலை 7 மணிக்கு விநாயகர், சுவாமி, அம்பாள் ஆகியோர் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி வெளிவீதி 4களிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர். மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 11ஆம் நாளான தெப்பத் திருவிழா 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இரவு 10:30 மணிக்கு மேல் சுவாமியும் அம்பாளும் 11 முறை தெப்பத்தில் சுற்றும் தெப்ப உற்சவம் நடைபெற இருக்கிறது. மாசி திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் சாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்று சொல்லப்படுகிறது. போல முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவை இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளும் வரலாறுகளும் இருக்கின்றன. அறுபடை வீடுகளில் 5 வீடுகள் மட்டும் மலைப்பகுதியில் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதை தவிர 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பது என்பது கூடுதல் தனி சிறப்பையும் பெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மகம் மட்டுமின்றி பல்வேறு திருவிழாக்களும் மிகவும் பிரம்மாண்டமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. போல முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருடந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் மாசி மாதத்தில் வரும் மாசி திருவிழா என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டுதோறும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிவப்பு சாத்தி, பச்சை சாத்தி, தேரோட்டம் மற்றும் தெப்பம் என 12 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இல்லாமல் தினமும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்பாள் அலங்காரம் செய்யப்பட்டு எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். போல பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் கூடி வரும் நாள்தான் மாசி மகம் தேரோட்டம் நடைபெறுகிறது. மட்டுமில்லாமல் பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் மனதிற்கு நிம்மதியும் அமைதியையும் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா, ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி திருவிழா மற்றும் மாசி திருவிழா போன்றவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இவற்றில் மாசி திருவிழாவின் பெரிய தேரில் சுவாமியும் தெய்வானையும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். மட்டுமில்லாமல் மாசி திருவிழாவுக்கு திருச்செந்தூருக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருகின்றன என்பதால் கூடுதல் பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 3/3/2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது. 7/3/2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை தீபாராதனை நடைபெறும். 9/3/2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு சாத்தி நடைபெறும். 10/3/2025 திங்கட்கிழமை பச்சை சாத்தி நடைபெற இருக்கிறது. 12/3/2025 புதன்கிழமை தேரோட்டமும் நடைபெறும். 13/3/2025 வியாழக்கிழமை தெப்ப ஊர்வலமும் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவை காண்பதற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மார்ச் மாதம் எப்பொழுதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய மாதமாகவே சொல்லப்படுகிறது. அதே போல மாணவர்களின் தேர்வு, வீடுகளின் திருமணம் போன்ற விசேஷங்கள், கோவில்களின் திருவிழாக்கள் ஆகியவை நடைபெற துவங்கும் மாதமாகவும் மார்ச் மாதம் சொல்லப்படுகிறது. கோடைக்காலம் துவங்கும் மாதம் என்பதால் மார்ச் மாதத்தில் பலரும் உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து மாற்றம் செய்து பாரம்பரிய கொண்டாட்டங்களுக்கு தயாராகுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.
இல்லாமல் மார்ச் மாதத்தை வசந்த காலம் என்றும் இலையுதிர் காலம் என்றும் குறிப்பிடுகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் இதமான குளுமையும் பகல் நேரங்களில் சுட்டெரிக்கும் வெயிலும் இருக்கும் ஒரு விதமான மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுகிறது. அதே போல மழை, வெயில், குளிர், காற்று என பலவற்றையும் உணரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கூறப்படுகிறது. ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் பெயரின் காரணமாக இந்த மாதத்திற்கு மார்ச் மாதம் என பெயரிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இது திருவிழாக்கள், விசேஷங்கள், திருமணங்கள் நடத்துவதற்கு ஏற்ற காலமாகவும் பார்க்கப்படுகிறது. மட்டுமில்லாமல் புனித நீராடி பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு மாசி மகம், வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை, மாங்கல்ய பலம் தரும் காருடைய நோன்பி ஆகியவை கடைபிடிக்கப்படுகின்றன இந்த மாதத்தில். இல்லாமல் ரம்ஜான் உள்ளிட்ட பல விசேஷங்கள் நடைபெறும் மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுகிறது. போல திருச்செந்தூர் சென்று வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல குருவருள் கிடைக்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க, தீராத கஷ்டங்கள் தீர, தோஷம் இருப்பவர்களுக்கு தோஷ நிவர்த்தியாக பலரையும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டால் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுகிறதா, தலையெழுத்து மாறி விடுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஊரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு கோபுரம் கட்டப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டே இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் அந்த வாசல் திறக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது என்றும் கூறப்படுகிறது. இல்லாமல் கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் இருந்து சுமார் 3 பார்லாங்களிற்கு முன்பு தூண்டுகை விநாயகர் கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். இது சுப்பிரமணிய சாமி கோவிலின் உபகோவிலாகும் என்றும் சொல்லப்படுகிறது. முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்கள் தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. போல பங்குனி உத்திரம், திரு கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி ஆகியவை முருகன் தலங்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் சில தலங்களில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திரு கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாணம், கோலங்களில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் கோவிலின் நடை காலை 5 மணி முதல் 9 மணி வரை திறந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் அமைந்திருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகப்பெருமானுக்கு எதிரே இந்த இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைந்திருக்கின்றன. வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாது. மூலவர் முருகனின் இடது புறத்தில் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களிலும் இயலும். 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. பெருமான் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயனிநாதர் என்று அழைக்கப்பட்டார். அதுவே பின்னாளில் மருவி செந்தில் நாதர் என்று மருவியதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோலவே இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றும் சொல்லப்படுகிறது. அமல் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி என்றுதான் வைரவேல் குன்று வதை செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூர சம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனல் பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.